உன் கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்தீர். உம் உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற தமது பலனுள்ள வார்த்தை 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்கள். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தர் நம்மை சந்தோஷத்தினால மகிழ்ச்சியினால நிரப்புகிற தேவனா இருக்கிறார். இனம் புரியாத சந்தோஷம் நமக்குள்ளா இருக்கும். நம்மை சூழ்ந்து போராட்டங்கள், நம்மை சூழ்ந்து பிரச்சனைகள், நெருக்கங்கள், பாடுகள் இருந்தாலும் நாம் கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது நம் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்நாளும் கெம்பீரிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பும் போது கம்பீர சத்தம் நம் நாவிலே இருக்கும், நம் வாயில கம்பீர சத்தம் இருக்கும். நம்மை சூழ்ந்து போராட்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், நெருக்கங்கள் இருந்தாலும், நாம் கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது நம்முடைய சத்தம் கம்பீரிக்கும். என் கர்த்தர் எனக்காய் செய்வார் என்ற கம்பீர சத்தம், என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற கம்பீர சத்தம், என் கர்த்தர் என் சூழ்நிலைகளை பார்த்துக் கொள்வார் என்ற கம்பீர சத்தம், கர்த்தர் என்னை மீட்டுக் கொள்வார், என்னை காப்பாற்றுவார், எனக்கு துணை நிற்பார், என் கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற கம்பீர சத்தம் நம் நாவிலிருந்து புறப்படும். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரை நம்பும் போது நம் நாவுகள் புலம்பாது, நம்முடைய நாவுகள் நம் பிரச்சனைகளை பேசாது, நம்முடைய நாவுகள் நம் நெருக்கத்தை பேசாது. மாறாய் கம்பீர சத்தம் நம் நாவிலிருந்து புறப்படும். என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அது கம்பீர சத்தத்தோடு வரும். அந்த நம்பிக்கை நம் உள்ளத்துல இருக்கும்போது, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது, நம் நாவு பேசுகிற அந்த வார்த்தை கம்பீர சத்தமா இருக்கும். அந்த கம்பீர சத்தத்தோடு நாம் பேசுவோம், அந்த விசுவாசத்தை பேசுவோம், கர்த்தரை பேசுவோம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோம், அவர் வாக்குத்தத்தங்களை பேசுவோம். இதுதான் அந்த கம்பீர சத்தம். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், உம்மை நம்புகிறவர்கள் கம்பீரிப்பார்கள். இந்த கம்பீர சத்தம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சோதனை கண்டு, போராட்டங்களை கண்டு, நெருக்கங்களை கண்டு அதை புலம்பிக் கொண்டிராதபடிக்கு, அதை புலம்பாதபடிக்கு, அதை புலம்பி அழுது கொண்டிராதபடிக்கு மாறாய் நாம் பேச வேண்டியது, என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்வார் என்ற அந்த தொனி இருக்க வேண்டும், அந்த வார்த்தை இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரை நம்புகிறவர்கள் இப்படியாய் கம்பீரிப்பார்கள். அவரை நம்புகிற யாவருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். அவரை நம்புகிற யாவருக்கும் அவருடைய சத்தம் கம்பீர சத்தமா இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கார். எந்த விதமான எதிர்ப்பான சூழ்நிலை வந்தாலும், சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில நெருங்கி நம்மை சோதிக்க, நம்மை அழிக்க, நம்மை நிர்மூலமாக்க பல காரியங்களை செய்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். சத்துருக்கள் விரோதமாய் அநேக ஆயுதங்களை உருவாக்கலாம், நம்மை அழிக்க உருவாக்கலாம், நம்மை அழிக்க ஆயுதங்களை உருவாக்கலாம், நம்மை நிர்மூலமாக்க ஆயுதங்களை உருவாக்கலாம். ஒரு ஆயுதமும் வாய்க்காதபடிக்கு அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை நம்பும் போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தரை நம்புகிறவர்கள் கர்த்தரை நேசிப்பார்கள். நாம் கர்த்தரை நேசிக்காமல் அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன், வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதத்தில் பிரியம் இருக்க வேண்டும். அதுபோல கர்த்தரை நாம் நேசிக்கும் போது நமக்கு நம்பிக்கை உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். கர்த்தர் நம்மை களி கூற செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் களி கூறுவோம், மகிழ்வோம், சந்தோஷப்படுவோம். துக்கம் இருக்காது, அழுகை இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது. நம் விரோதமா இருக்கிற சூழ்நிலைகள் இது எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் துணை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட விரோதமாய் பல காரியங்கள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கலாம். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் உங்களை சந்தோஷத்தினால கர்த்தர் நிரப்புவார், மகிழ்ச்சினால கர்த்தர் நிரப்புவார், சமாதானத்தினால கர்த்தர் நிரப்புவார். உங்கள் நாவு கம்பீர சத்தத்தோடு பேசும், உள்ளத்து நிறைவு வாய் பேசும் என்று சொன்னது போல உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை கம்பீர சத்தமாய் துணி. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், கர்த்தர் உங்களை களிக்கூற செய்வார். அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம். நாங்களுமே நம்புகிறோம். எதிராக என்ன சூழ்நிலை இருந்தால், என்ன எதிர்ப்பான காரியங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத சத்ருவானவன் எங்களை அழிக்கவோ, எங்களை நிர்மூலமாக்கவோ பல காரியங்களை செய்யலாம்.
ஆனால் எங்கள் நம்பிக்கை மீது வைக்கும் போது நீர் எங்களை காப்பாற்றுகிற தேவன். இந்த நாளிலே நாங்கள் பல காரியங்களை எதிராக சந்திக்கலாம், ஆனால் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீரப்பா. உன் நாமத்தின் மேல் விசுவாசத்தை, உன் நாமத்தின் மேல் நம்பிக்கை, இந்த வார்த்தையின் மீது விசுவாசத்தை, இந்த வாக்குத்தத்தங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீர் எங்களை நடத்துகிறார். இந்த நாளின் கரத்தில் கொடுக்கிறோம். காத்து நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் பல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை சந்தோஷத்தினால, மகிழ்ச்சினால, சமாதானத்தினால நிரப்பவல்லவராக இருக்கிறார். நீங்கள் கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை உயர்த்துவீர்கள். உங்களை காப்பாற்ற கர்த்தர் உண்டு. உங்களை களிக்குற செய்ய கர்த்தர் உண்டு. கர்த்தர் உங்களை கைவிடாமல் நடத்துவாராக.